ஹாய் கைஸ், இப்போ பாப்பா வீட்டில் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போவோம், மறக்காம பார்த்துருங்க. ஹாய் கைஸ், இப்போ என்ன வந்திருக்கோன்னா ஒரு பீஸா ஐடி தான் வந்திருக்கோம். அந்த பீஸா என்னென்னா கடையை மூடிட்டான். திடீர்னு அவனே காணும். திடீர்னு பார்த்தா தூங்கிட்டான். இப்போ வந்து எங்கே போகிறதுன்னு தெரில. என்னடா பண்ணுறது? என்ன மரக்கட்டை டெட் பாடி ஏக்கப்படுத்து கிடக்க. ஐயோ, அவன் வர கதவை சாத்திட்டான். நான் என்ன பண்ணுவேன்? தான் பேக் அரவுண்டு அது எக்ஸிட்டு ஒரு லிஃப்ட் இருக்குது. நம்மள எக்ஸிட்டே போகலாம் கைஸ். எடுத்து எதில் போடுறது அழைச்சி வச்சுருக்கீங்க. ரெண்டு இதில் எங்கடா போகிறது? இந்த பட்டன் அழுத்த முடியல. பட்டன் அழுத்துறாளே. அமுத்த மாட்டேங்கிறாங்க. டே அமுத்துறாவா? என்னை வெறியே தெரிஞ்சுக்கிட்டே வருவீங்களாடா நீங்கள்? சும்மா இருங்களாண்டா. சரி வாங்க பிடிச்சி போவோம். பட்டன் ப்ளீஸ். சூப்பர் வந்துச்சு கைஸ். இந்த வீடியோ வரத்துக்கு வந்து நிறையா வீடியோ வந்து நம்ம போடாமல் இருந்திருப்போம். யுவர் டூம்னா என்னதுரா? டூம்னா யாருக்கு தெரியும்? டுமேல். இங்கே வாங்க போகலாம். ஐயோ, கீழெல்லாம் பாருங்க, மேலே பாருங்க, டெட் பாடி அது. ஐயோ, கீழே பாருங்க. மேலே பார்த்தா மேலே பார்த்தா நரகம், கீழே பார்த்தாலும் நரகமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. குதி குச்சாச்சு. அவ்வளோதான் லாஸ்ட் ஒன். நம்மளே சட்னி ஆகிட்டானோ. குத்துதுரா, உடம்புல குத்துதுரா. ஐயோ, ஒரு பக் ஆகிட்டு கை. சரி, இப்போ நம்ம வந்து புது காஸ்டியூம் வாங்கியிருக்கோம். புது காஸ்டியூம் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம ரோப்ளிக்ஸ் வீடியோன்னா நம்ம யூடியூப் சேனலில் லிங்க்கில் வந்து இருக்கும். அந்த லிங்க் மூலமாக இது பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ட்ராப்லாம் நம்மளை மாட்ட மாட்டோம்டா. கிராணி ட்ராப்லேயே மாட்டுறது நம்ம எப்படி மாட்டுறது இதெல்லாம்? ஆமாடா. ஆமாம், வாய்ப்பே இல்லை கைஸ். நம்ம அழகாக பேரலாம். பேரலாமா? ஏண்டா எப்படி இருக்கீங்க? பேசுறதுனா ஒழுங்காக பேசுகிறா. இப்போ வந்து கிராணி ட்ராப்பில் வந்து கொஞ்சம் மாட்டியிருக்கோம். கிராணி வீடியோ எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராணி வந்து நொட்டுக்குது. கன்ஃபார்மாக கிராணி வந்து போட்டுருவோம் கன்ஃபார்மாக. ஆமாம், இந்த ட்ராப்லாம் தப்பிச்சு போனால் நீங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்தோம். பண்ணிட்டாடா. இது ஐ கேன் சி யூ. என்ன ஒரு ஒன்று இவனும் கிராணியாக மாறிட்டானா? ஐயோ, இப்போ என்ன பண்ணன்னு தெரில. ஐயோ, வர பேர் பீஸா மேன். இப்போதானே தூங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா பேயா மாதிரி இருந்தது. அதானே. ஐயோ, எல்லாம் கனவா நினவா கிள்ளி பார்ப்போமே. ஐயோ, நினைவு தாங்க இது. ஐ கேன் சி யூ. இப்போ வந்து இப்படி போவோம். அந்த பீஸாவை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இந்த பீஸாக்கார பீஸாவை கீழே போட்டு வச்சுருக்கான் ஒரு பீஸ். ஐயோ சார், என்ன பண்ணுறீங்க சார்? என்ன சார் பண்ணுறீங்க? லீலி ஓடுற சார், நான் உங்களோட கஸ்டமர் சார். கைஸ், இப்போ வந்து நம்ம இப்படி போனால் வந்து ரொம்ப லேட் ஆகும் குச்சி போகிறதுக்கு. ஒரு சீக்கிரம் லீல் தெரியும். இப்படியே நம்ம ஈஸியாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஈஸியாக போனால் கூட போயிடலாம். இல்லை, நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அவங்களுக்கு இந்த வழியை காமிச்சு கொடுத்ததுக்கு வந்து நீங்கள் டைம் சொல்லணும். இந்த கேம் யாராவது விளையாண்டுருக்கீங்கன்னா தேங்க்ஸ் கூட வேணாங்க. லைக். ஆமாம்மா, லைக் அழுப்பிவிட்டா ஹைப்புன்னு ஒன்று வரும். அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்குன்னு தெரியும். பீஸாக்காரனே எங்கடா நான் விட்ட? ஒரு ஃபேக் பீஸாக்காரன் உள்ளே போக முடியல. இது பாரு, உருட்டு கட்டி வச்சுட்டு ரெடியாக நீ நான் அறிமுறீங்க. ப்ளீஸ் ராடி ஏதாவது பண்ணுறா. டூமிஸ் டூ மேட்ச் வேணும் கிரேஷிங்கிறான். போக போகிறோம். என்னடா இது? ஜம்ப போடு. ஐயோ, என்னடா குழந்த மாதிரி வந்து நிற்கிறான்? என்ன கேஸ் இது இப்படி ஆகிட்டு? பரவாயில்ல, இந்த அட்டம்ப்டில் எப்படியாவது முடிச்சிடுறோம். இந்த வந்து கவர் கேப் வந்து தொடக்கூடாது. இப்படி தொடாமல் இப்படி போனால் ஈஸியாக போயிடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு டைம் அவுட் ஆகிட்டோம். செகண்ட் டைம் அவுட் ஆகாமல் போயிட்டு போ. இப்போ எங்கடா போனாடே? என்னடா கை கட்ட தூரம் வாய் கட்டலையாடா? அப்படி தான்டா இப்படி இருக்கு. எங்க நேராக போனால் எக்ஸிட்டுங்க. ஐயோ, இந்த பாருங்க, முள்ளாக வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு. அந்த கருப்பு கலர் இருக்குல்ல, அது கூட பட்டா அவ்வளோதான். அதுவும் காலி, நம்மளும் காலி. இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? இங்கே வந்தாச்சு. இது ஈஸியாக போயிடலாம் கைஸ். ஏன்னா வந்து நிறைய கேமில் வந்து இதே மாதிரி நிறைய கொடுப்பானுவோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கேம்லாம் கொடுப்பானுல்ல, அதெல்லாம் வந்து சிலது ஒன்றா இருக்கும், சிலது வந்து இதாக இருக்கும். முக்கியமாக இந்த பேரிபிஷன் மாதிரி எவ்வளோ இருக்குல்லடா? சொல்லி பார்ப்போம். ஆமாங்க கைஸ், அவ்வளோ இருக்கும். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் நமக்குலாம் அது ஈஸி. ஆமாம்மா, அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுல நம்ம ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தான். அதெல்லாம் கொஞ்சம் ஜர்க்காகும். அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணாதீங்க கைஸ். நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் அடிக்க வந்து கொஞ்சம் 100 தான் இருக்குது. இல்லை 95 தான் இருக்குது. அது நீங்கள் அடிக்க வச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அதான் உங்கள் வேலை.
இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஹைப் ஏற்றி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் உங்கள் வேலை. ஆமாம் கைஸ். ஆனால் நீங்கள் பார்க்குற வீடியோவில் வியூவே வர மாட்டேங்குது. ஆமாம், நீங்கள் பார்க்க தான் நம்ம சேனல் ஆக்டிவாக இருக்குது, வீடியோ போடுறாங்கன்னு நினச்சிப்போம். எங்கே நீனும் வீடியோ போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இனிமேல் வீடியோ தவறாமல் வரும். நம்ம வந்து குவார்ட்டர்லிக்கும் லீவ் வந்துச்சு, தீபாவளி லீவ் முடிஞ்சிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். ஐயோ கெட் டு த வெண்ட் ஐயோ ஐயோ ரெண்டு நாள் மறுபடியும் வரேன். ஐயோ பின்னாடி வரேன் எங்க மண்டே எப்படி ஆட்டுற மாதிரி. ஐயோ ஒரு மனுஷ பெருவியா இல்லை குழந்தை பெரிய இல்லை அனிமல் பெருவியா? உன்னால அப்புறம் இட்டாலியன் பிரிண்டாக இருப்பானோ? ஒரு வேலை இருக்குமோ. அதான் நம்ம ஸ்டீல் பிரிண்ட் வந்து இப்போ தான் போட்டிருக்கோம். ஆனால் நீ எதுக்கு இன்றைக்கே வந்து வீடியோ போட்டிங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து வீடியோவே போடல இந்த லீவில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லியாக வீடியோ வரும். சாட்டர்டே ஒரு வீடியோ வரும், சண்டே ஒரு வீடியோ வரும். சாட்டர்டே எப்போவுமே அட்மின் அபியூஸ் தான். நெக்ஸ்ட்டு சண்டே வந்து 2 வீடியோ போடலாமா, ஒரு வீடியோ போடலாமா? நீங்களே கம்பெனி லூங்கி டான்ஸ் எடுது. என்னடா டே என்னடா எவ்வளோ பேர் சாவடிச்சிருக்காங்க இங்கே பாருங்க. சாவடிக்காமல் கொடூரப்படுத்தி சாவடிச்சிருக்காங்க. ஆமாம், கூலி படத்தில் விட அதிகமாக சாவடிச்சிருக்கான் போல. இவனுக்கு கேங்ஸ்டராக என்ன சும்மா ஆளா? இந்த என்னமோ எடுக்க சொல்லிச்சுடா, எடுத்துட்டேன். என்ன பண்ணுன்னு தெரியலடா. இல்லையா இங்கே ஒரு கதவு இருக்குது, அது எப்படி ஓப்பன் பண்ணு? மோப்பியா ஃபைண்ட் த குரோபார். நம்மகிட்ட குரோபார் எடுத்துமேடா. எங்கடா அது பக் அடிச்சா? டேய் எடுங்கடா. இந்த கேம் நீ தான்டா விளையாடுருக்க, நீ தான்டா சொன்ன இந்த கேம் விளையாடலாம்னு. எப்படி வருது இப்போ? இவன் பண்ணுறான் பாருங்க. அதே மாதிரி நம்மள இழுத்துப்பூடி ஐலஸா இப்படி வந்தாச்சு. மோப்பியா யாரா நீ? மோப்பிலாம் பேர் வச்சுட்டு வரீங்க, நாய் பேர் மாதிரி இருக்குடா. ஐயோ ரொம்ப சரி பாருடா. என்னடா அது? நம்ம மாதிரி நினைக்கிறேன். நவுந்து போவோம். லே எப்படா பக்கா? ஐயோயோ என்ன இன்ஃபினிட்டி கோஜா மாதிரி போயிருக்கிறான். ஐயோயோ என்னடா இது சூப்பராக போயிருக்கிறான். மோப்பி அவனுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்போமா? வேணாமா? நீ வந்து என்னோடய ரோப்ளெக்ஸ் ஐடி வேணும்னா வந்து அந்த லிங்க் இருக்கும்ல, அந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதில் தான் என்னோடய ரோப்ளெக்ஸ் ஐடி இருக்குது. நீங்கள் வந்து கொடுப்பீங்களே, அந்த லிங்க் மூலமாக சேட் பண்ணுங்க. ஐயோ இது வேறு வருது. என்னடா இது? என்னடா கொடூரமாக இருக்கு. ஃபஸ்ட்டே செத்துட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். மோப்பி நீ போ. மோப்பி செத்துட்டான், நம்மளும் சாப்பிட போகிறோம். போங்க. நம்ம ஃப்ரெண்டு ட்ரை பண்ணிட்டோம். நான் வந்துகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்டு போகலாம். போயிடுறா, ஒன்று நம்பி தாண்டா இருக்கேன். ஐயோ பொறுமையாக வெயிட் பண்ணி போவோம். கிட்டத்தட்ட வந்துட்டான். இப்போ போக வேணாம், இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். வந்துட்டான் அவன். எப்பட்றா டேய்? ஐயோ முடியாது போலையாடா. 2000 years later. அப்பாடி காய்ஸ், உண்மையிலேயே இழக்குது காய்ஸ். நம்மளுக்கு பின்னாடி வந்தவனே இன்னும் பின்னாடி தான் இருக்கான். கோர்டஸ் வந்து நம்மளுக்கு அப்புறம் வந்து போயிட்டான். நீங்கள் ஐயோ கீழே பாருங்க, முள்ளாக இருக்குது. கீழே மட்டும் ஸ்லிப்பாச்சு, உடம்பு அப்படியே திருப்பாச்சி மாதிரியே கீழணும். ஆமாடா. ஆமாவே. ஹெல்ப் மீ. ஐயோ இது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னடா சட்னி ஆகிட்டோம். இனிமேல் நம்ம வந்து அந்த பீஸாக்கு தான் சட்னியை போய் தொட போகிறோம். போடா உள்ளே போடா. நம்ம வந்து பாட்காஸ்ட் பண்ணலான் இருக்கோம் ஒரு யூடியூபர் கூட. அதுக்கு நீங்கள் வேணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதாவது நமக்கு வந்து இப்போ 10K சப்ஸ்கிரைபர் அடித்தா அவங்க பாட்காஸ்ட் போடலான் இருக்கோம். இல்லை 1K அடித்தா போடலாம்டா. ஓகே 1K அடித்தா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட சேட் பண்ண பேசுகிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்க கைஸ். ஏதாவது இருந்தால் கமெண்டில். நாங்கள் எத்தனை நிலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். கமெண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பேசிக்கிட்டே இது பண்ணிட்டேன். கடுப்பாயிட்டு இதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பேசிக்கிட்டே விளையாட்டில் கண்டினியூ பண்ண மாட்டேன், இதில் பண்ணிட்டேன். அவ்வளோதான் மிஸ்டேக்கு. அங்கே ஒரு ஜம்பே கைஸ். இந்த வந்து சில நேரத்தில் இந்த கேம் வந்து கொஞ்சம் கோளாறான கேமு. இந்த கேம் ஸ்டார்டிங்லேயே கோளாறாக இருந்துச்சு. அம்மாடாலே. ஆமாம் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் ஒரு ஜம்பே 100 Days சிமுலேட்டரோட பார்ட் 2 எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்த சண்டேலாம் வந்துடும். இப்போ வந்து நம்ம டெய்லியோ வீடியோ போடலான்னு இருக்கோம். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் வந்து இதுதான். இந்த சர்ப்ரைஸ் வந்து இதுதான். டெய்லியும் நம்ம வீடியோ போட போகிறோம். ஒரு நாள் விட்டு எல்லாம் போடுவோம். ஷார்ட்ஸும் டெய்லி நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் கைஸ். 1K அடித்தா நம்ம செலிப்ரேட்டிங் பாட்காஸ்ட்டு, 5K அடித்தா டெய்லியும் வீடியோ போடுறது. இங்கே போகிறா
அதே மாதிரி 10K அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக ஸ்டீல் பிரெயின் ராட்டில் வந்து நம்ம நிறைய பேர் கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஆமாம், நம்மள்ட்ட வந்து ஏற்கனவே பிசாந்தி ஜூபித்தரா அதே மாதிரிலாம் இருக்குது. நான் ரோப்ளக்ஸ் ஷேடு கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து ப்ரையோசரில் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேர்க்க பார்க்குறேன். சரியா, வந்து மேலே ஏறுவோம். இந்த ஸ்டீல் இவெண்ட்டில் ஸ்டீலிங் வீடியோ எடுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 3 மாடு வச்சுருக்கோம். அப்படி இருந்தால் சூப்பராக ரீபர்த்லாம் பண்ணி இது பண்ணிடுவோம். திஸ் வே. டேய், என்னடா வேவா காணும் கைஸ், வாட் மீடியா மிராக்கல், வாட் யூ வே. என்னடா பண்ணுறீங்க? யோயோ இங்கே பாப்பா சதி அங்கே இருக்கு திஸ் வேணு. என்னமோ சதி நடக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ள ஆமாம் எல்லாமே மிராக்கலாக இருக்குது. இந்த ரோபோட்ஸ்லேயும் அப்படி தாங்க. அங்கே பாருங்க, கண்ணிக்கே தெரியாமல் வச்சுருக்கணும். எக்ஸிட் வரப்போதில்ல லீ உருட்டாடா. எப்படியா இருந்தாலும் உருட்டாண்டா இருக்கும். பேரி பிஷனில் நீ இல்லையா, அதுதான் எக்ஸிட் ரன் ஹோம். வீடு எங்கே இருக்குன்னே தெரியாதுடா. நான் எனக்கே எதுவும் தெரியாதுடா. நானும் இன்னும் சும்மா கேமுக்குள்ள வந்தா என்ன பிடிச்சி இங்கே போட்டிட்டீங்க. நான் சும்மா பீஸா சாப்பிட வந்தேன்டா. அதுவும் என்ன 100 ரூபா பீஸா, அதுவும் என்ன வெஜ்ஜு பீஸாடா. என்னடா அப்படி பண்ணீங்க? சரி ரன் ஹோம் எல்லாமே அப்படி எழுதி வச்சிருக்கான். எவன் போட்டிருப்பான்னு தெரில. ஐயோ அடிக்கடி லைட் அடிக்கிறீங்க தானே ஏற்கனவே நைட்டா, அதில் 1 மணி நைட் ஆக்கிடுறீங்க. ஆமாம். ஐயோ இவன் வேண்டா, இவன் வந்து 3 டைம் வந்துட்டான். ஐயோ 3ஆவது தடவை வராங்க. இல்லை உன்னை பார்த்தாலே எனக்கு வெறிய ஆகுதுடா. உன்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து கார்னிவல் ஆஃப் டெரர் போகலான்னு இருக்கோம். ஆமாடா. ஆமாம், இவன் வந்து எல்லா வீடியோலையும் இனிமேல் வரப்போகிறான். ஃபஸ்ட்டு கிராண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு ரோப்ளெக்ஸு இப்போ வந்து போ வந்துக்கிட்டே இருக்கான். அப்போனா அவன் கூட சேர்ந்து விளையாடுவேன்னு கேட்டிங்க, விளையாண்டுட்டேன். போன தடவை அவன் வரல, ஆனால் இந்த தடவை வந்துட்டான். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். கொஞ்சம் நெட்டு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் வர முடியல. இவன் வந்து தீபாவளிக்கு வந்து ஹாலிடேஸ் லீவ் போட்டு இந்த லீவ் இருக்குல்ல, அந்த லீவில் வந்து ஊருக்கு போயிட்டான். இவரா வாங்க சுற்றலாம். ஐயோ தெரியாமல் சுற்றினேன். என்னடா சுற்றுறீங்க? ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் கூட பண்ண முடியல. ஜம்புடா போடா, ஹீரோ மாதிரி குதிக்கிறான். இருங்க என்னடா இந்த ஸ்பீடு போகிற? இந்த பாருங்க, இந்த ராட்டினெல்லாம் நம்ம சின்ன வயசில் போனது, சின்ன வயசு நினைவில் வருது. ஆனால் என்ன இப்போலாம் போக முடியல. சரி போனால் செருப்பாகட்டி அடிக்கிறாங்க. மாடு மாதிரி வளர்ந்துட்டேன், என்னடா சின்ன குழந்தைடா நீ அப்படின்னு. ஆமாம்மா, ஒரு தடவை நம்ம பார்க்குக்கு போயிருக்கோம். அந்த பார்க்கெலாம் போயிட்டு இவங்க கூட தான் நம்ம போனோம். ஆனால் வந்து விளாக் எடுக்கலாமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆமாம் கைஸ், வந்து ஃபேஸ் ரீல்னால் வந்து நான் 100K எடுத்தேன்னா ஃபேஸ் ரீல் பண்ணுவேன். அது வந்து 10 கிலோ. ஏன்டா அப்படி பார்க்குறேன்? சரி கைஸ், 150K வந்தால் எல்லாரோட ஃபேஸையும் காமிக்க போகிறோம். அது என்னோட ஃபேஸையும் தான். ஆமாம். நீ சின்ன வயசு நினைவு வருதா? என்னது எல்லாமே விளையாண்டது எல்லாமே. நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நான் வந்து இப்போ 1K அடிக்க போகிறேங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாருங்க. என்னடா பறக்கிற? சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.